கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லேவி பைபிள் மினிஸ்ட்ரியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் யார் யார் இருப்பார்கள். கடந்த பாகத்தில் நாம் பார்த்தோம், யூதர்கள் அதிசீக்கிரத்திலே தங்களுக்காக ஒரு மேசியாவை அறிவிக்க போகிறார்கள் என்று பார்த்தோம். அப்படி அவர்கள் அறிவித்து விட்டால் உடனடியாக அவனுடைய ஆட்சி செயல்படுத்த தொடங்கும். அவனுடைய ஆட்சியில் யார் யார் காணப்படுவார்கள் என்று வேதத்தின் அடிப்படையில் நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக வேதத்தில் ஆதியாகம புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் தேவனாகிய கர்த்தர் 6வது நாளில் படைத்த படைப்புகளின் ரகசியத்தை குறித்து பார்ப்போம். அப்படி பார்த்தால் மட்டுமே யார் அந்தி கிறிஸ்து, யார் தேவ பிள்ளைகள், யார் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் இடம்பெறுவார்கள், யார் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் எடுத்து கொள்ளப்படுவார்கள் என்று நாம் நிதானிக்க முடியும். தேவனாகிய கர்த்தர் 6வது நாளில் மனிதனை தேவனுடைய சாயலாகவும் தேவனுடைய ரூபத்தின்படியும் படைப்பதற்கு முன்பாகவே அவர் நாட்டு விலங்குகளையும் காட்டு விலங்குகளையும் ஊரும் பிராணிகளையும் படைத்து விட்டார். அதாவது 6வது நாளில் மனிதனுக்கு முன்பாகவே விலங்குகளையும் மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் படைத்தார். அந்த நாட்டு விலங்குகள் யார், அந்த காட்டு விலங்குகள் யார், அந்த ஊரும் பிராணிகள் யார் என்று நாம் பார்க்க போகிறோம். அவர்கள் மனிதர்கள் அல்ல. அந்த மிருகங்களின் சுபாவம் எந்தெந்த மனிதர்களுக்குள்ளே காணப்படும் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 24வது வசனத்தை பார்ப்போம். பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவனாகிய கர்த்தர் 6வது நாளில் மனிதனை படைப்பதற்கு முன்பாக நாட்டு விலங்குகளையும் காட்டு விலங்குகளையும் ஊரும் பிராணிகளையும் அவர் படைத்து விட்டார். இது ஆவிக்குரிய அர்த்தங்கள். மனிதன் தேவ சாயலின்படி படைக்கப்பட போகிறான், தேவ ரூபத்தின்படி படைக்கப்பட போகிறான். அவன் வருங்காலத்தில் அந்த சாயலையும் இழந்து அந்த ரூபத்தையும் இழந்து அவன் மிருக சுபாவத்துக்கு மாறுவான் என்று தேவன் முன்பாகவே அறிந்திருந்தார். ஏனென்றால் ஒரு மனிதனை குறித்தும் அவருக்கு சொல்ல வேண்டியது இல்லை. அவர் எல்லா மனிதர்களையும் அறிந்திருக்கிறார். எல்லா மனிதர்களும் எந்தெந்த நேரத்தில் எப்படி எப்படி மாறுவார்கள் என்பதை தேவன் ஒருவரே அறிந்திருக்கிறபடியினால் அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் மனிதர்களையும் படைப்பதற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டார். ஏனென்றால் மனிதர்கள் தேவ சாயலை இழந்து விடுவார்கள், மனிதர்கள் தேவ ரூபத்தை இழந்து விடுவார்கள். அவர்கள் தேவ சாயலை இழந்து தேவ ரூபத்தை இழந்து அவர்கள் மிருக சுபாவத்தை உடையவர்களாய் மாறுவார்கள். அந்த சுபாவத்திலிருந்து மீட்க வேண்டும் என்றால் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக உலக தோற்றத்துக்கு முன்பாக ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து விட்டார். அவர்தான் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் மனிதனை எப்படி படைத்தார் என்பதை பார்க்க போகிறோம். ஆதியாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை பார்ப்போம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தேவனாகிய கர்த்தர் 6வது நாளில் மனிதனை படைப்பதற்கு முன்பாகவே மிருகங்களை படைத்து ஊரும் பிராணிகளை படைத்து விட்டார். பின்பாக தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும் மனிதனை அவர் உண்டாக்கினார். அப்படி உண்டாக்கப்பட்ட மனிதனை அவர் ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். தேவ சாயலின்படி மெய்யான நீதியிலும் மெய்யான பரிசுத்தத்திலும் வாழ்ந்த அவர்கள் ஒளியை ஆடையாக தரித்திருந்து தேவ சாயலையும் தேவ ரூபத்தையும் உடையவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் பிசாசுக்கு செவி சாய்த்தபடியினால் தேவ சாயலை இழந்து விட்டார்கள், ஒளியின் ஆடையை இழந்து விட்டார்கள், ஒளியாகிய ஜீவனையும் இழந்து விட்டார்கள். ஜீவ ஆத்துமாவாக இருந்த அவர்கள் பாவ சாயலுக்கு மாறி பாவ ஆத்துமாவாக மாறிவிட்டார்கள். அந்த பாவ சாயலில் இருந்தும்
அந்த ஆத்தும மரணத்திலிருந்து மனிதர்களை மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் மரித்து தன்னுடைய இரத்தத்தினாலே மனிதர்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி மீண்டும் அவர்களை மனம் மாற செய்து, அக்கிரமத்திலிருந்து அநியாயத்திலிருந்து அவர்களை மனம் மாற செய்து அவர்களை தேவ பிள்ளைகளாக மாற்றி தேவ சாயலை மீண்டும் பெற்று கொடுத்தார். அப்படியானால் மனிதர்கள் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக எந்த சாயலில் இருந்தார்கள்? சங்கீதங்களின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 20வது வசனத்தை பார்ப்போம். கனம் பொறிந்தவனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறான். கனம் பொருந்தியவனாக தேவன் மனிதர்களை படைத்தார். மனிதர்களை தேவ சாயலின்படியும் தேவ ரூபத்தின்படியும் உண்டாக்கி பூமியை ஆளுகிற கணத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அப்படி தேவ மகிமையின்படி, தேவ சாயலின்படி, தேவ ரூபத்தின்படி கணம் பொருந்தியவர்களாய் இருந்த மனிதர்கள் அவர்கள் அறிவில்லாமையினால் தங்களுடைய சாயலை இழந்து, தங்களுடைய ரூபத்தை இழந்து, தங்களுடைய சாயலை மிருகங்களுக்கு ஒப்பாக மாற்றிக்கொண்டார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் மனிதர்கள் தங்களை மட்டும் அவர்கள் மிருக சாயலுக்கு மாற்றவில்லை, தேவனையும் தேவனுடைய மகிமையையும் அவர்கள் மிருகத்துக்கு ஒப்பாக மாற்றினார்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 23வது வசனத்தை பார்ப்போம். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். தேவ சாயலின்படி தேவ ரூபத்தின்படி படைக்கப்பட்ட மனிதர்கள் அறிவில்லாமையினால் அந்த கனத்தை இழந்து, அந்த மகிமையை இழந்து, அந்த சாயலை இழந்து தங்களை மிருக சுபாவத்துக்கு மாற்றினது மட்டுமல்லாமல் தங்களை கனத்துக்குரியவர்களாய் படைத்த அவர்கள் தேவ மகிமையையும் மிருகத்துக்கு ஒப்பாகவும் பறவைகளுக்கு ஒப்பாகவும் மாற்றினார்களாம். அவர்கள் எப்படிப்பட்ட சுபாவம் உள்ள மிருகங்களாக இருந்தார்கள்? எரேமியாவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 23வது வசனத்தை பார்ப்போம். எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். நன்மை செய்யாதவர்கள் எல்லாம், அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்பாதவர்கள் எல்லாம், அநியாயத்தை விட்டு மனம் திரும்பாதவர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்களாம்? காட்டு மிருகமாகிய சிவிங்கியை போல இருக்கிறார்களாம். சிவிங்கி எப்படி தன் தோலை மாற்றிக்கொள்ள முடியாதோ அதே போல அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் பாவத்தையும் விட்டுவிடாத மனிதர்கள் தங்கள் சுபாவத்தை சிவிங்கிக்கு ஒப்பாக மாற்றிக்கொண்டார்களாம். அவர்கள் பாவத்தையும் அக்கிரமத்தையும் தீமையும் விட்டு விலகாத காட்டு மிருகமாகிய சிவிங்கிக்கு ஒப்பாக நடந்து கொண்டார்கள். அடுத்து ஊரும் பிராணிகளாக தங்களை எப்படி மாற்றிக்கொண்டார்கள் என்று பார்க்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 140வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்ப்போம். சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. எல்லா மனிதர்களும் எப்போதும் சபித்து கொண்டிருப்பார்கள். எல்லா மனிதர்களை குறித்து குறை கூறி கொண்டிருப்பார்கள். எல்லா மனிதர்கள் குறித்தும் புறப்பேசி கொண்டிருப்பார்கள். எல்லா மனிதர்கள் குறித்தும் அவதூறு பேசி கொண்டிருப்பார்கள். எல்லா மனிதர்களும் தங்களுடைய நாவின் வார்த்தையினால் சாகரித்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் யார் என்று வேதம் சொல்கிறது? அவர்கள் சர்ப்பத்துக்கு ஒப்பாக இருக்கிறார்களாம். தேவ சாயலின்படி படைக்கப்பட்ட மனிதர்கள், தேவ ரூபத்தின்படி படைக்கப்பட்ட மனிதர்கள் பிறரை அவமதிக்க கூடாது என்று தெரிந்தும் பிறரை அவமதிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்? பிறரை கோபத்தில் திட்டுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்? பிறரை தன்னுடைய பேச்சினால் வஞ்சிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்? அவர்கள் ஊரும் பிராணிகளாகிய சர்ப்பத்துக்கு ஒப்பாக இருக்கிறார்களாம். நாம் காட்டு விலங்குகளையும் பார்த்து விட்டோம், ஊரும் பிராணிகளையும் பார்த்து விட்டோம். அடுத்து நாட்டு விலங்கை பார்ப்போம். எப்படி நாட்டு விலங்குகளை போல் மனிதர்கள் தங்களை மாற்றிக்கொண்டார்கள். 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 22வது வசனத்தை பார்ப்போம். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவைகளுக்கு சம்பவித்தது. இவர்கள் தேவன் அவர்களை தேவ சாயலின்படியும் தேவ ரூபத்தின்படியும் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் நடக்கிறவர்களாக உண்டாக்கின பொழுதும் தங்களுடைய நடக்கைகளை எப்படி மாற்றிக்கொண்டார்களாம்?
நாய் கக்கினதை போல மீண்டும் தின்கிறவர்களாய் மாற்றிக்கொண்டார்கள். பன்றி சேற்றில் புரளுகிறதை போல புரளுகிற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள். இவர்கள் நாட்டு மிருகங்களைப் போல தங்கள் சுபாவத்தை மாற்றிக்கொண்டார்கள். தேவ சாயலின்படி படைக்கப்பட்டவர்கள், தேவ ரூபத்தின்படி படைக்கப்பட்டவர்கள் காட்டு மிருகமாகிய மனம் திரும்பாத தீமை செய்கிற தோலை உடைய சிவிங்கிகளை போல மாறிவிட்டார்கள். யாரையெல்லாம் தன்னுடைய வார்த்தையினால் கொல்லுகிற சர்ப்பத்தை போல மாறிவிட்டார்கள். இப்பொழுது மீண்டும் சேற்றிலே புரளுகிற பன்றியை போலவும் பாவத்தை மீண்டும் கக்கினதை மீண்டும் சாப்பிடுகிற நாயை போலவும் அவர்கள் மாறிவிட்டார்கள். 6வது நாளில் தேவ சாயலின்படி தேவ ரூபத்தின்படி படைக்கப்பட்ட மனிதர்கள் அதே 6வது நாளில் காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் படைத்த தேவன் படைத்து வைத்திருந்ததை போல இவர்கள் தங்களை நாட்டு விலங்குகளாகவும் காட்டு மிருகமாகவும் ஊரும் பிராணிகளாகவும் மாறிவிட்டார்கள். மனிதர்கள் மட்டும் அப்படி மாறவில்லை, ஊழியர்களும் அப்படி மாறிவிட்டார்களாம். கள்ள தீர்க்கதரிசிகள் ஓநாய்களுக்கு ஒப்பாக இருக்கிறார்களாம். கிறிஸ்துவை அறிவிக்க கூடாது, கிறிஸ்துவை பிரசங்கிக்க கூடாது, சுவிசேஷம் பிரசங்கிக்க கூடாது என்று ஓநாய்களாய் கள்ள தீர்க்கதரிசிகள் மாறிவிட்டார்கள். அவர்கள் கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களையும் கிறிஸ்துவை கொலை செய்கிற நரிகளுமாய் மாறிவிட்டார்களாம். எப்படி ஏரோது இயேசுவை கொலை செய்ய வகை தேடினானோ அதே போல இயேசுவை அறிவிக்க கூடாது என்று அறிவிக்கிற ஊழியர்களும் உண்டு. அவர்கள் நரிக்கு ஒப்பாக இருக்கிறார்களாம். இப்படி தேவ சாயலின்படி படைக்கப்பட்ட மனிதர்களும் ஊழியர்களும் தங்களை மிருக சுபாவம் உடையவர்களாக மாற்றிக்கொண்டார்கள். அவர்களை மிருக சுபாவத்திலிருந்து மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மனம் திரும்புதலை பிரசங்கித்தார். நீங்கள் அக்கிரமத்தை விட்டு பாவத்தை விட்டு இருளிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று பிரசங்கித்தார். தேவன் ஒருவரே மெய்யான தெய்வம், அவரை நீங்கள் ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ளுங்கள் என்று பிரசங்கித்தார். இவர்கள் தங்களை மட்டும் மிருகங்களாக மாற்றவில்லை, தேவனுடைய மகிமையையும் மிருகத்துக்கு ஒப்பாக மாற்றியிருந்தபடியினால் இயேசு கிறிஸ்து அவர்களையும் தேவ சாயலுக்கு மாற்றும்படியாகவும் தேவ ரூபத்துக்கு மாற்றும்படியாகவும் பிரசங்கித்து தேவனை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளும்படியாக பிரசங்கித்தார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்ப்போம். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மனிதர்கள் தேவ சாயலில் படைக்கப்பட்டவர்கள், தேவ ரூபத்தின்படி படைக்கப்பட்டவர்கள். அவர்கள் பாவம் செய்ததினால் அவர்கள் அக்கிரமத்திலும் நிறைந்தவர்களாய் மாறி தங்களையே காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் ஒப்பாக மாற்றி ஊரும் பிராணிகளுக்கு ஒப்பாக மாற்றி தேவ சாயலை இழந்து இப்பொழுது பாவ மாம்சத்தின் சாயலில் இருக்கிறார்களாம். அந்த பாவ மாம்சத்தின் சாயலில் இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து வந்து தேவனுக்கு பிரியமாக நடந்து நீதியில் நடந்து நீதியை பிரசங்கித்து சத்தியத்தில் நடந்து சத்தியத்தை பிரசங்கித்து அவர் நடந்ததை போலவே மற்றவர்களும் நடக்க வேண்டும் என்று ஒரு முன்மாதிரியை பிரசங்கித்து யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அவர் தேவ பிள்ளைகளாக மாற்றினார். மாற்றி அவர்களுக்கு தம்முடைய சாயலை மீண்டும் கொடுத்தார். அப்படி தேவனுடைய சாயலை மீண்டும் பெற்ற மனிதர்கள் அநியாயத்தை விட்டுவிட்டார்கள், அக்கிரமத்தை விட்டுவிட்டார்கள், பாவத்தை விட்டுவிட்டார்கள், புதிய மனிதர்களாக பிறந்தார்கள். எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 24வது வசனத்தை பார்ப்போம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இப்போது அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் வாழ்ந்த மக்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு தேவ பிள்ளைகளாக புதிதாக பிறந்திருக்கிறார்கள். புதிதாக பிறந்தவர்கள் தேவ சாயலை
அவர்கள் தரித்து கொண்டவர்களாய் நடக்க வேண்டும் என்றால் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் நடக்க வேண்டும். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் நடக்கிறவர்கள் தேவ சாயலை உடையவர்களாய் இருக்கிறார்கள். முதலாவது ஆதாம் தேவ சாயலின்படி படைக்கப்பட்ட மனிதர்களையும் தேவ ரூபத்தின்படி படைக்கப்பட்ட மனிதர்களையும் மிருக சுபாவத்திற்கும் ஊரும் பிராணியின் சுபாவத்திற்கும் மாற்றினான். ஆனால் இரண்டாவது ஆதாம் முதலாவது ஆதாமால் மிருக சுபாவத்துக்கு மாற்றப்பட்ட மனிதர்களை மீண்டும் தேவ சாயலுக்கு மாற்றினார். யார் யாரெல்லாம் தேவ சாயலை தரித்து கொண்டு மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் வாழ்கிறார்களோ அவர்கள் ரட்சிப்பை பூரணப்படுத்தும் பொழுது, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது தேவ சாயலில் நடக்கிறவர்கள் தேவனுடைய வருகையில் காணப்படுவார்கள், இயேசு கிறிஸ்துவின் வருகையில் காணப்படுவார்கள். அப்படி நடக்காதவர்களை இயேசு கிறிஸ்து வரும்பொழுது இயேசு கிறிஸ்து கைவிட்டு விடுவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 23வது வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று நான் சொல்வேன் என்று இயேசு சொல்கிறார். இயேசு ரகசிய வருகையில் வரும்பொழுது யார் யாரெல்லாம் மீண்டும் தேவ சாயலை பெற்று தேவ சாயலை தக்க வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே இயேசுவின் ரகசிய வருகையில் காணப்படுவார்கள். அக்கிரமத்தை விடாதவர்கள், பாவத்தை விடாதவர்கள், தீமையை செய்கிறவர்கள், தேவ சாயலை இழந்து போயிருக்கிறபடியினால், அவர்கள் மிருக சுபாவத்தை உடையவர்களாய் இருக்கிறபடியினால், காட்டு மிருகத்தின் சுபாவத்தை உடையவர்களாய் இருக்கிறபடியினால், நாயை போலும் பன்றியை போலும் மீண்டும் கக்கினதை தின்கிறவர்களாய் இருக்கிறபடியினால், கழுவப்பட்டதை மறந்து மீண்டும் சேற்றிலே அவர்கள் புரளுகிறவர்களாய் இருக்கிறபடியினாலும், மக்களை வஞ்சிக்கிறவர்களாய் நடந்து சர்ப்பத்தை போல இருக்கிறவர்களாய் இருக்கிறபடியினால் அவர்கள் மிருக சுபாவம் உள்ளவர்கள் என்று சொல்லி அவர்களை மிருகத்தின் ஆட்சியில் பங்கு பெறும்படியாக இயேசு கிறிஸ்து கைவிட்டு விடுவார். இப்படி கைவிடப்பட்டவர்கள் தான் நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள். இவர்கள்தான் ஆதியாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 24வது வசனத்தில் எழுதப்பட்டுள்ள காட்டு மிருகங்களும் நாட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகிய மனிதர்கள். இது மனிதர்களுடைய சுபாவத்தை குறிக்கிறது. ஆதியாகம புஸ்தகத்தில் காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள் என்பது மனிதர்கள் கிடையாது. அது உண்மையாகவே காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள். அந்த சுபாவத்திற்கு மனிதர்கள் தங்களை மாற்றிக்கொள்வார்கள். மனம் திரும்பாதவர்கள் எல்லோரும் அப்படிப்பட்ட சுபாவத்தை உடையவர்களாய் இருக்கிறபடியினால் 6வது நாளாகிய 6000வது ஆண்டு முடிவதற்குள் இந்த காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் ஆளுவதற்காக தேவன் ஒரு காட்டு மிருகத்தை ஏற்படுத்துவார். மிருகங்களை ஆள மிருகத்தை ஏற்படுத்துவார். அவன்தான் அந்தி கிறிஸ்து. அந்த மிருகத்தின் ஆட்சியில் மிருக சுபாவம் உள்ளவர்கள் காணப்படுவார்கள். யாரெல்லாம் தேவ நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலும் தக்க வைத்து கொண்டு நடக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் போய்விடுவார்கள், இயேசு கிறிஸ்துவின் வருகையில் போய்விடுவார்கள். தங்களுடைய சுபாவத்தை மாற்றாதவர்கள் அத்தனை பேரும் மிருகத்தின் ஆட்சியின் கீழே வாழ நேரிடும். எப்படி தேவன் திருத்துவம் உள்ளவராய் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறாரோ அதே போல அந்தி கிறிஸ்துவும் திரித்துவம் உள்ளவனாய் தன்னையே ஏற்படுத்திக் கொள்வான். அவன் நாட்டு விலங்கை போல ஒரு மனிதனை ஏற்படுத்துவான், காட்டு விலங்கை போல ஒரு சொரூபத்தை ஏற்படுத்துவான், ஊரும் பிராணியாகிய சர்ப்பத்தை போல ஒரு கள்ள தீர்க்கதரிசியை ஏற்படுத்துவான். இவர்கள் 3 பேரும் 6வது நாளாகிய 6000வது ஆண்டு முடிவதற்குள் தேவன் உருவாக்க வேண்டும். அவர்களை ஆதியாகம புஸ்தகத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். இன்னும் அவர்கள் வெளிப்படவில்லை. ஆனால் அவர்களுடைய சுபாவம் இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக மனிதர்களுக்குள்ளே அந்தி கிறிஸ்துவின் சுபாவம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அந்தி கிறிஸ்து தன்னை நல்லவன் போல காட்டிக்கொள்வான். அவன் முதலாவது மிருக சுபாவம் உள்ளவனாய் இருந்தாலும் தன்னை நல்ல மனிதனாகவும் நல்ல மெய்ப்பனாகவும் நல்ல இரட்சகராகவும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக தன்னை காட்டிக்கொள்வான். ஆனால்
அவன் மிருக சுபாவம் உள்ளவர். மிருகத்தை ஆளுகிறதற்காக தேவன் மிருகத்தை ஏற்படுத்துவார். இதைதான் தானியேல் எழுதி வைத்திருக்கிறான். தானியேலின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 25வது வசனத்தை பார்ப்போம். அவன் தன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கைகூடி வர பண்ணி தன் இருதயத்தில் பெருமை கொண்டு நிர்விசாரத்தோடு இருக்கிற அநேகரை அழித்து அதிபதிகளுக்கு அதிபதியாய் இருக்கிறவருக்கு விரோதமாய் எழும்புவான். ஆனாலும் அவன் கையினால் அல்ல, வேறு விதமாய் முறித்து போடப்படுவான். இப்பொழுது அந்தி கிறிஸ்து எப்படி ஏற்படுத்துவான்? தன்னை நல்லவனை போல காண்பித்து அநேகரை நிர்விசாரமாய் வாழ்கிறவர்களை, தேவ சாயலை தரித்து கொண்டவர்கள், தேவ சாயலின் மேல் அக்கறை இல்லாமல் வாழ்கிறவர்களை எல்லாம் ஆளும்படியாக, வஞ்சிக்கும்படியாக அவன் ஏற்படுவான். அவனை இயேசு கிறிஸ்து வந்து அழித்து போடுவார். அவன் நல்லவன் போலவே இருப்பான், ஆனால் அவன் இருதயத்திலோ அவன் பச்சிக்கிற ஓநாயாய் இருப்பான். எப்படி அவன் நாட்டு விலங்கை போல் வருவான்? அவன் நாட்டு விலங்காகிய பன்றியின் வேடம் தரித்து வருவான். பன்றி எப்படிப்பட்ட சுபாவம் உடையதாய் இருக்கிறது? லேவியராகமும் 11வது அதிகாரம் 7வது வசனத்தை பார்ப்போம். பன்றியின் குழம்பு விரி குழம்பும் இரண்டாக பிரிந்ததுமாய் இருந்தும் அது அசை போடாது, அது உங்களுக்கு அசுத்தமாய் இருக்கும். பன்றியின் குழம்பு விரி குழம்பாய் இருக்கும் என்றால் அது நீதிமானின் நடையை போல இருக்குமா? பன்றி அதனுடைய காலை பார்த்தால் விரி குழம்பு உள்ளது. அந்த விரி குழம்பு உள்ளது எதை குறிக்கிறது? நியாய பிரமாணத்தை கை கொள்கிறவனாக தன்னை காட்டிக் கொள்ளுவான். ஆனால் அது அசை போடாது. அதனுடைய வாய் நீதியின் வசனங்களை சொல்லாது, கர்த்தருடைய சத்தியத்தை சொல்லாது. தன்னை நீதிமானாகவும் தன்னை நியாய பிரமாணத்தின்படி நடக்கிறவனாகவும் காட்டிக்கொள்வான். அவனுடைய நடை, உடை, பாவனங்கள் அத்தனையுமே நியாய பிரமாணத்தின்படி நடக்கிறவனாய் இருக்கும். ஆனால் அவனுடைய இருதயம் அக்கிரமத்தினால் நிறைந்திருக்குமா? அந்த இருதயத்தின் நிறைவினாலே அவன் வாய் அநேகரை வஞ்சித்து, அநேகரை ஏமாற்றி, அநேகரை கொலை செய்யும்படியாக உத்தரவுகளை போடுவான். இவன் பன்றியின் சுபாவத்தை உடையவனாக வருவான். இதைதான் கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்னார். நீ யுத்தத்திற்கு போகும் பொழுது என்னுடைய நியாய பிரமாண வசனங்களை உன்னுடைய வாயை விட்டு விலக்காதிருக்க கடவாய் என்று சொன்னார். கர்த்தருடைய நியாய பிரமாண வசனங்களை நாம் தியானித்து அவைகளை நம்முடைய இருதயத்தில் நிரப்பினால் மட்டுமே அந்த வசனங்களை நம்முடைய வார்த்தைகளில் அசை போட முடியும். அதுதான் அசை போடுதல். யார் மனதார சத்தியத்தை பேசுவான்? நீதிமான் மனதார சத்தியத்தை பேசுவான். ஆனால் அந்தி கிறிஸ்து அவனால் மனதார சத்தியத்தை பேச முடியாது. சத்தியத்தின்படி நடக்கிறவனாகவும் நியாய பிரமாணத்தின்படி நடக்கிறவனாகவும் காட்டிக்கொள்வானே தவிர அவன் சத்தியத்தின்படி பேசுகிறவனாக இருக்க மாட்டான். அவனுடைய இருதயத்தில் யாரை வஞ்சிக்கலாம், யாரை ஏமாற்றலாம், யாரை கொல்லலாம் என்ற இருதயத்தின் நிறைவு நிறைந்திருக்கும். அப்படிப்பட்ட நிறைவினால் இருக்கிற அவனுடைய வாயிலே வஞ்சனை புறப்பட்டு வரும். இப்படிதான் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும் பிரதான ஆசாரியனும் பன்றியை போல சுபாவம் உடையவனாக இருந்தானாம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது பவுல் அவனை பார்த்து, வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உம்மை அடிப்பார். நியாயப்பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்கிறவராய் உட்கார்ந்திருக்கிற நீர் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் என்னை அடிக்கச் சொல்லலாமா என்றான். இப்போது வெள்ளை அடிக்கப்பட்ட சுவர் என்று யாரை சொல்கிறான்? பிரதான ஆசாரியனை சொல்கிறான். அவனுடைய நடை, உடை, பாவனை அத்தனையுமே நீதிமானை போல இருக்கிறது. ஆனால் அவனுடைய உள்ளமோ பிரேத குழியினால் நிறைந்திருக்கிறதாம். அவனுடைய இருதயம் முழுவதும் அக்கிரமத்தினால் நிறைந்திருக்கிறது. இந்த சுபாவம் தான் பன்றியின் சுபாவம். பன்றி விரி குழம்பு உள்ளது. அதனுடைய கால்கள் நீதியின் நடக்கிறதை போல இருக்கும். ஆனால் அதை அசை போடாது. அது சத்தியத்தின்படி நடக்காது. ஊழியக்காரர்களும் அவர்கள் தேவனுடைய சத்தியத்தின்படி நடக்காமல் பன்றியின் சுபாவம் உடையவர்களாய் இருப்பார்கள். அடுத்து அந்தி கிறிஸ்து ஊரும் பிராணியாகிய சர்ப்பத்தை போலவும் முதலையும் போலவும் காணப்படுவான். எசேக்கியேலின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்ப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனே, நீ என் நதிகளின் நடுவிலே படுத்துக்கொண்டு, என் நதி என்னுடையது,
நான் அதை எனக்காக உண்டு பண்ணினேன் என்று சொல்லுகிற பெரிய முதலையே, இதோ நான் உனக்கு விரோதமாய் வந்து. இப்பொழுது அந்தி கிறிஸ்துவும் இதே போல பெரிய முதலையாக செயல்படுவான். இந்த பூமியிலே தன்னைதானே ராஜாவாக அறிவித்து, தன்னைதானே தேவனாக அறிவித்து, இந்த பூமி முழுவதும் என்னுடையது, இந்த பூமியில் உள்ள சகலமும் என்னுடையது என்று தன்னை ஊரும் பிராணியாகிய முதலையாக காட்டிக்கொள்வான். இதே போலதான் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலும் சாத்தான் வந்து பேசினான். இந்த பூமியும் இந்த பூமியில் உள்ள சகல அதிகாரங்களும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு தருவேன் என்று இயேசுவின் இடத்திலே சொன்னான். அதே போலவே அந்தி கிறிஸ்து ஊரும் பிராணியாகிய முதலை போல இருந்து, இந்த பூமி முழுவதும் எனக்குரியது, என்னை பணிந்து கொண்டால் இவைகளின் மகிமைகளையும் இவைகளின் ஸ்தானத்தையும் இவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுவான். அடுத்து அந்தி கிறிஸ்து காட்டு மிருகத்தை போல வெளிப்படுவான். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தை பார்ப்போம். ஏழை ஜனங்களை ஆளும் துஷ்ட அதிகாரி கெர்ச்சிக்கும் சிங்கத்துக்கும் அலைந்து திரிகிற கரடிக்கும் ஒப்பாயிருக்கிறான். ஏழைகளை ஆளுகிற அதிகாரி கர்ஜிக்கிற சிங்கத்திற்கும் அலைந்து திரிகிற கரடிக்கும் ஒப்பாய் இருக்கிறான். எல்லா மக்களையும் அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல அழிக்கிறவனாய் காணப்படுவான், கரடியை போல காணப்படுவான். இந்த அந்தி கிறிஸ்து காட்டு விலங்கை போலவும் ஊரும் பிராணியை போலவும் நாட்டு விலங்கை போலவும் வெளிப்படுவான். ஏனென்றால் தங்களுடைய சுபாவத்தை மிருக சுபாவத்துக்கு ஒப்பாக மாற்றின, மிருக சுபாவம் உள்ள மனிதர்களை ஆளும்படியாக ஒரு மிருகமாக அவனை தேவன் ஏற்படுத்துவார். இதுதான் 6வது நாளாகிய நாட்டு விலங்குகள், காட்டு விலங்குகள், ஊரும் பிராணிகளுடைய ரகசியம். இந்த ரகசியத்தின்படி வருங்காலத்திலே காட்டு விலங்காகவும் நாட்டு விலங்காகவும் ஊரும் பிராணியாகவும் அந்தி கிறிஸ்து வெளிப்பட போகிறான். அந்த காலம் வெகு சீக்கிரத்தில் இருக்கிறது. எப்படி தேவன் மனிதனை தேவ சாயலாக படைத்தாரோ, தேவ ரூபத்தின்படி படைத்தாரோ, அதே போலவே 6வது நாளில் காட்டு மிருகத்தையும் நாட்டு மிருகத்தையும் ஊரும் பிராணியும் படைத்திருக்கிறார். தேவ சாயலின்படி படைக்கப்பட்டவர்கள், நடக்கிறவர்கள் ரகசிய வரையில் காணப்படுவார்கள். அப்படி நடக்காமல் மனம் திரும்பாமல் இருக்கிறவர்கள் மிருக சுபாவத்துக்கு ஒப்பாக கைவிடப்படுவார்கள். கைவிடப்பட்டவர்களை ஆளும்படியாக அந்தி கிறிஸ்து வருவான். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே மிருக சுபாவத்தை உடையவர்கள் காணப்படுவார்கள். அதற்கு முன்பாக நாம் தேவ சாயலை தரித்து கொண்டு தேவனுடைய வருகையில் காணப்படுவோம். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த பாகத்தில் நாம் ரகசிய வருகையை குறித்து பார்க்க போகிறோம். God bless you. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினால் ஆண்டவரே, அப்பா, உம்முடைய சமூகத்தை நோக்கி வந்து நிற்கிறோம் ராஜா. ஆவியானவரே, இந்த தொலைக்காட்சி மூலயமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, அப்பா, இந்த கேட்ட வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவரே, அவர்கள் தியானிக்க ஆண்டவரே, இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதை ஆண்டவரே அவர்களுக்கு காண கர்த்தர் கிருபை செய்திரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் ஜனங்களோடு கூட பேசினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அதன்படி நடக்க பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள உம்முடைய வருகையில் அவர்கள் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவாதி தேவன் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, அப்பா, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவாதி தேவன் ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் ஒரு ஆசீர்வாதத்தை காணும்படியாக ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்டவரே, உடைய கரத்தை வைப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டிலையும் ஆண்டவரே, ஒவ்வொருக்குள்ளாகவும் ஆண்டவரே ஒரு இருதயத்தில் ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த குடும்பங்கள் ஆண்டவரே சமாதானத்தின் தேவன் ஆளுகை செய்யக்கூடிய குடும்பங்களாக ஆண்டவரே நீர் மாற்றி கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்களை ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இதுவரை தேவனுடைய வார்த்தையை கேட்ட உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். லேவி பைபிள் மினிஸ்ட்ரி என்கிற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து அதன் மூலம் வேதத்தின் ரகசியங்களை நீங்கள் அறிந்து கற்றுக்கொள்ளலாம். மேலும் நேரில் வந்து படிக்க விரும்புகிறவர்கள் கர்த்தரின் சேனை ஊழியங்கள் மூலமாக
அம்பத்தூர், மதுராந்தகம், கூவத்தூர் ஆகிய இடங்களில் வந்து படிக்கலாம். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 6382202310 99 40 145 408 790 478 7918 9500 107013. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.